கிறிஸ்தவர்களே, மிகவும் பெரியமானவர்களே, 17/4/2026 ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாருங்க, நம்ம முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாவே, உடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. சகலமும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இவருடைய வாழ்க்கைக்கு வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நம்முடைய கிருபை கோலும் கைத்தெழும்பி இவரை தேற்றுவதாக தெய்வீக மகிமைக்குள் இவரை நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவான பிரசனம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. அற்புதத்தினாலே இவரை வழி நடத்தி சகலவிதமான நன்மையினாலும் நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசாயா 58:9 நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இவருடைய கூக்குரலுக்கு நீர் மறு உத்தரவு கொடுத்து சகலத்திலுமே ஆசீர்வதித்து ஜெயிக்கும்படியாக நீர் செய்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 17/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்துல நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படி நீர் செய்தல்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசனத்தினால தேசத்தை நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதானம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.